ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சிஎம்எஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 4 to 5 வேர்ட்ஸ், நியூ வேர்ட்ஸ் யூசேஜ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஹேண்ட் இன் ஹேண்ட் நியூ ஒகேபுலரி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோன்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் இன் ஸ்டடீஸ். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செமினார். இது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கேட்ட ஒரு வேர்டு தான். செமினார் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் ஆர் அ லெக்சர். உங்களுடைய ரெகுலர் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, அதை கூட நம்ம செமினார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. த செகண்ட் வேர்ட் இஸ் வெபினார். இப்போ கரண்ட் சினாரியோ, நீங்கள் எல்லாம் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் வீடியோ பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன் வந்து இப்போ அமைஞ்சிருக்கு இல்லையா இந்த கோவிட் சிச்சுவேஷனில். அப்போ ஒரு ஆன்லைன் கிளாஸை ஒரு வெபினார் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெப் மூலயமா ஒரு செமினார் நடக்கிறத 2 வார்த்தையை கிளப் பண்ணி வெபினார் அப்படிங்கிறத நம்ம ஒரு நியூ வேர்டாக நம்ம இங்கே பார்க்குறோம். என்ன டிஃப்ரென்ஸ் செமினாருக்கும் வெபினாருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செமினாரில் டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் வந்து ஒரே இடத்துல இருப்பீங்க. இங்கே வந்து ஆப்வியஸ்லி 2 பேரும் வேறு வேறு இடத்துல இருக்க போகிறீங்க, நெட்வொர்க்கிங் மூலயமா கனெக்ட் ஆகுறீங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது இராட்டா. இராட்டா வந்து பிரிண்டிங் எரர். நம்ம டைரெக்டாக நம்ம எழுதுறதுக்கும் இல்லை நம்ம டைப் பண்ணுறச்ச வரக்கூடிய மிஸ்டேக்ஸை மட்டும் அந்த டைப் பண்ணுற எரரை பிரிண்டிங் எரர் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா இராட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது 2 இன்ட்ரெஸ்டிங் வேர்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓவர் வியூ ஒன்று, ரிவ்யூ ஒன்று. வியூ அப்படின்னா பார்க்குறது, லுக்கிங் அட் சம்திங். ஓவர் வியூ அப்படின்னா அது டோட்டலாக ஒரு ஜென்ரலைஸ்டாக அதை பற்றி ஒரு சம்மரி வந்து சொல்கிறது, அதை பற்றி ஒரு பொதுவான கருத்து. ஓவர் வியூ, ரிவ்யூ ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபீட்பேக் தான் சொல்லலாம். அப்போ ஒரு எழுதின ஆர்டிக்கல் பற்றி ஃபீட்பேக் இருக்கலாம், இல்லை ஒரு செமினாரோட ஃபீட்பேக் இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க் ஷாப்போட ஃபீட்பேக் இருக்கலாம், இல்லை ஒரு புக்கோடைய ரிவ்யூ, ஓவர் வியூ இருக்கலாம். அப்போ நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ரெண்டுமே இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபீட்பேக்ஸ் தான். சரி, ஓவர் வியூ வந்து ஜென்ரலைஸ்டாக ஒரு சம்மரி மாதிரி பொதுவாக ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்கிறோம். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா இன்ஃபார்மலாக இருக்கும், அதாவது ஒரு கேஷுவலான ஒரு கருத்து. ஆனால் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி இன்டென்ஸ், ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா ஃபார்மலான ஒரு கிரிட்டிக்கல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டான தெளிவான ஒரு அப்ரைசலுக்கான ஒரு சேஞ்சுக்கான ஒரு அசஸ்மெண்ட்டை இல்லை ஒரு கருத்து சொல்வதோ இல்லை ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறது தான் ரிவ்யூ. சரிங்களா? ஓகே. ஏன்னா நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு முக்கியமான வேர்ட்ஸ் தான். லெட் மீ ரிப்பீட். செமினார் சொன்னேன், டைரக்ட் கிளாஸ். வெபினார் வந்து இப்போ நடக்கக்கூடிய எந்த ப்ரெசன்ட் சினாரியோ ஆன்லைன் கிளாஸஸ். இராட்டா பிரிண்டிங் எரர். ஓவர்வியூ வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு சம்மரி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட், பொதுவான கேஷுவலான ஒரு கருத்து. ரிவ்யூங்கிறது வந்து ஒரு ஃபார்மலான கரெக்டான கிரிட்டிக்கல் அசஸ்மெண்ட். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி நியூ வேர்ட்ஸை வந்து நீங்கள் சைட் பை சைடு வந்து உங்களோட ஒகேபுலரி பேங்கிங் மாதிரி உங்கள் மைண்டில் பண்ணிக்கோங்க. இது எங்கே எப்போ யூஸ் ஆகுதோ அப்போ நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் யூசேஜ் வந்து கண்டிப்பாக என்ஹான்ஸ்டாக லெவல் அப்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எரர் ஸ்பாட்டிங் ஆர் கரெக்ட் த எரர்ஸ் இன் த கிவன் சென்டென்சஸ் ஆர் அ பேராகிராஃப். சரி, இது ரொம்ப கஷ்டமான டாப்பிக்காக இல்லை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய டாப்பிக்காக அப்படின்லாம் நீங்கள் எதுவும் உங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க. இட்ஸ் கோயிங் டு பி டேம் ஈஸி. ரொம்ப 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 ஈஸியாக இந்த எரர் ஸ்பாட்டிங்கை நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ஓகே, இது நமக்கு கொஸ்டின் நம்பர் 44 வருது. நான் அது முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து 6 கொஸ்டின்ஸில் 4 தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. நீங்கள் சாய்ஸில் கூட விடலாம் இந்த கொஸ்டினை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் ஒரு ப்ராப்பராக ஒரு லாங்குவேஜ் டீச்சராக நான் உங்களுக்கு இந்த எரர் ஸ்பாட்டிங்கை ஒரு பேசிக் மெயின் கான்செப்டை நான் ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை வந்து தெரிஞ்சிக்கணுங்கிறது நான் என்னுடைய ஆசையாக இருக்கேன். சரி, ஓகே. லெட் மீ ரீட் த டெஃபினிஷன் ஃபார் யூ. Error spotting is correcting the grammatical errors in the given text or sentence. Okay, the complete grammar rules will be the area to be encountered. Error spotting ஒரு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா
இது கிராமட்டிக்கல் எரர்ஸை கண்டுபிடித்து சரியாக எழுதுவது. சரி, அப்போ கிராமர் இட்ஸ் அ வெரி பிக் ஹியூஜ் எலாபரேட்டட் வேர்ல்டு இல்லையா? அந்த ஹோல் இங்கிலீஷே நம்ம கிராமர் தான் இருக்குது. அப்போ நம்ம எல்லா கிராமர் ரூல்ஸுமே இதில் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு பேசிக் திங். அது எங்கெங்கே நமக்கு இந்த எரர் ஸ்பாட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எங்கே யூஸ் ஆகும்? கண்டிப்பாக இந்த லாங்குவேஜ் நம்ம படிக்கிறச்ச இந்த லாங்குவேஜை எக்ஸலண்ட்டாக கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு ஆர் டு எக்ஸல் த லாங்குவேஜ் எரர் ஸ்பாட்டிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பேசிக்காக லாங்குவேஜை இங்கிலீஷை படிக்கிறவங்க இல்லை இங்கிலீஷை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த டாபிக் ஒரு மெயின் டாபிக். ஓகேங்களா? இது 10th மட்டும் இல்லை, ஃபார் எனி பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு யூஸ் த லாங்குவேஜ் இது ஒரு மெயின் டாபிக். அடுத்தது ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வேரியஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது இல்லையா? எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த எரர் ஸ்பாட்டிங் தனியாகவே ஒரு அசஸ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி ஃப்ரம் கிளாஸஸ் 10 to 12th இது உங்களுக்கு இருக்குது. சரி, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன உங்களோட ஃப்யூச்சரில் தெரிஞ்சுக்கணும், எரர் ஸ்பாட்டிங்கில் இங்கிலீஷ் நல்லா தெளிவாக கற்றுக்கணுங்கிறதுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, ஹையர் ஸ்டடீஸ் இன் அப்ராடில் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபையிங் எக்ஸாம்ஸ் ஃபார் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூசேஜ் டோஃபல் ஐல்ஸ் அப்படின்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப பேசிக் திங் டு கெட் இன் டு த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஆர் கெட் இன் டு த யூனிவர்சிட்டிஸ் இன் அப்ராடில் வெளிநாட்டில் நீங்கள் உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு இந்த குவாலிஃபையிங் எக்ஸாம்ஸில் இங்கிலீஷுக்கானது இந்த எரர் ஸ்பாட்டிங் பயன்படும். எரர் ஸ்பாட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, ஹவு டு எக்ஸல் அல்ல எப்படி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டாப்பிக்கை இந்த கான்செப்ட்ஸை நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த எரர் ஸ்பாட்டிங் செஷன் we should have started with parts of speech. நான் உங்களுக்கு நவுன் verb அப்படிங்கிறதுலேருந்து தான் ஆரம்பிச்சுக்கணும். பட் தேர் ஆர் மெனி அதர் வேஸ் ஆல்சோ. ஷார்ட்கட் வேஸுக்கும் இருக்குது, வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம இப்போ 10th நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் வைஸ் போகிறதுனால நான் இப்படி ஷார்ட்கட்டாக நான் போகிறேன். தனியாக கிராமருக்கு மட்டும் நான் செஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அதில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம ஸ்மார்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். ஓகே, அது என்னென்னங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், நோயிங் த ரூல்ஸ் ஆஃப் த கிராமர் லாங்குவேஜ் கம்ப்ளீட்லி. ஃபுல் கிராமர் ரூல்ஸ் ஃபுல்லாக நம்ம ப்ராப்பராக ஆர்டராக நம்ம படிக்கிறது ஒன்று. செகண்ட் திங் டாபிக் வைஸ் நாலேஜ். சில டாபிக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ், ப்ரப்போசிஷன்ஸ். ஏன்னா எரர் ஸ்பாட்டிங்கிறது உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் ரூல்ஸ் இருக்கும், ப்ரப்போசிஷன் ரூல்ஸ் இருக்கும், ஜெரண்ட் ரூல்ஸ் இருக்கும், லைஃப் க்ளாஸ் ரூல்ஸ் இருக்கும், இல்லை டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், அந்த மாதிரி பேசிக் டாபிக் வைஸ் ரூல்ஸ் தனித்தனியாக படித்தும் நம்ம அதை எக்ஸல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபெமிலரைசிங் த கெஸ்டிமேட்டட் கொஸ்டின்ஸ். நம்ம ஒரு கெஸ் பண்ணுவோம் இல்லையா, இதெல்லாம் வரலாம் அப்படின்னு நம்ம ஒரு உத்வேகமாக யோசித்து அந்த சில டாப்பிக்கை மட்டும் நம்ம ஃபெமிலரைஸ் பண்ணிக்கிறது. அதாவது என்ன, அதை மட்டும் நம்ம கற்றுக்கிறது. ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது, இப்போ சூஸ் பண்ணியிருக்க மெத்தட் தான் அந்த 4th மெத்தட், ப்ரிப்பேரிங் த ஆஃபன் அப்பியரிங் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த கொஸ்டினுக்கு மார்க் 5 out of 5 வாங்கிறதுக்கான எல்லா ரூல்ஸுமே நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரியா? அப்போ நம்ம என்ன ஆக்சுவலாக பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஃபன் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இதுக்கு எஸ்டிமேஷனில் இந்த டாபிக் நியர்லி ஒரு ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஒரு 10 to 15 years கிட்ட எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னா இந்த ரூல்ஸ் மட்டும்தான் ஜென்ரலைஸ்டாக ஸ்கூல் லெவலில் வரும் அப்படின்னு ஒரு டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். அப்போ அந்த ஆஃபன் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு அதனுடைய ரூல்ஸை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுவே உங்களுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும். பட் டோன்ட் வரி, எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். சரி, இது கொஸ்டின் பேட்டர்னில் எப்படி உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் கிளாஸ் 10th and 12th பார்த்தோம் அப்படின்னா 5 சென்டென்சஸாக உங்களுக்கு செப்பரேட் சென்டென்சஸாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஒரு எரர் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும்.
திஸ் இஸ் குவைட் சிம்பிள் அண்ட் ஈஸி. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதர் எக்ஸாம்ஸ்லையோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையோ இல்லை சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எப்படி எரர் ஸ்பாட்டிங் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் பேராகிராஃபாக இருக்கும். அந்த பேராகிராஃபில் ஒரு 7 to 8 சென்டென்சஸ் இருக்கும். எந்த சென்டென்ஸுக்குள்ளார எந்த இடத்துல எரர் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக சென்டென்சஸாக வருது, 5 சென்டென்சஸாக வருது. ஓகேங்களா? சரி, இப்போ இது கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 44 as I told before, இது உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குது. இது வந்து நம்பரிங் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி 44ல் A to E கொடுத்துருக்காங்க. நம்பரிங் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு எரர் இருக்கும். சரிங்களா? நீங்கள் எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா 44A அப்படின்னு போட்டு கொஸ்டினை எழுத வேணாம், டைரெக்டாக எரர் கரெக்ட் பண்ண ஆன்சரை டைரெக்டாக எழுதிடுங்க. முடிஞ்சால் ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா? ஐ ரிப்பீட், கொஸ்டின் நம்பர் 44ல் வரும் உங்களுக்கு 5 சென்டென்சஸாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் 44A, 44B, 44C அப்படின்னு நம்பரிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆன்சரை மட்டும் கரெக்ட் பண்ண சரியான விடையை மட்டும் எழுதினா போதும். இப்போ நம்ம ரூல்ஸ் பார்ப்போம். கோர் அவுட்லுக் ஆஃப் ரூல்ஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரூல்ஸ் வச்சு தான் நம்ம இந்த செஷனை நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிங்குலர் நவுன்ஸ் டேக் சிங்குலர் வேர்ப். இதோட கீவேர்ட்ஸும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு ரீட் பண்ணிடுறேன். ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னோன்னா ஜென்ரலாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எஸ் இருக்கிற வேர்டெல்லாம் இட்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் அ நவுன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இங்கே இதுதான் எரராக நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் அ நவுன். அப்போ சிங்குலர் நவுனுக்கு சிங்குலர் வேர்பான இஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அதுதான் இதுக்கான ரூல். அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் நான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரே ஸ்லைட்லேயே இது எல்லாத்தையும் டைப் பண்ணால் உங்களுக்கு க்ளம்ஸியாக இருக்குங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் கொடுத்துருக்கேன். பாக்கி எல்லாத்துக்கும் ரைட் யூசேஜ் மட்டும் கொடுத்துருக்கேன். பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸ் ஆர் அ குட் சப்ஜெக்ட். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இப்படி தான் கொஸ்டின் வரும். அதாவது ஃபிசிக்ஸுங்கிறது ஒரு சிங்குலர் திங் இல்லையா? எஸ் இருக்குங்கிறதுனால அது ப்ளூரல் கிடையாது. இட்ஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்கிள் திங். அப்போ அதுக்கான வேர்ப் வந்து கொஸ்டினில் நமக்கு ஆர் அப்படின்னு கொடுத்து உங்களை ட்ரிக் பண்ணுறாங்க. அதுதான் எரர். யாருங்கிறது தான் எரர். அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போன்றது எல்லாமே சிங்குலர் சப்ஜெக்ட். அதனால் சிங்குலர் வேர்பான இஸ் வேர்பை எடுத்துக்குது. ஃபிசிக்ஸ் இஸ் அ குட் சப்ஜெக்ட். இதுதான் அதுக்கான ஆன்சர். இப்போ மேத்தமேட்டிக்ஸுக்கும் உங்களுக்கு அப்படி தான் வரும். எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, மேத்தமேட்டிக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து நீங்கள் வந்து ஆர் அப்படிங்கிற வேர்பை வந்து இஸ்ங்கிற வேர்பை மாற்றி எழுதணும். அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? மேத்தமேட்டிக்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு எழுதுவீங்க. சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்கனாமிக்ஸ் இஸ் அ நீடி டாபிக். அப்போ இந்த வேர்ப் ஆர் ப்ளூரல் வேர்பை சிங்குலர் வேர்பாக மாற்றுறது தான் ஃபஸ்ட் ரூல். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த கீவேர்ட்ஸ் இல்லைன்னா அந்த சிங்குலராக இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸ் பட் விச் ஹேஸ் அ ஸ்பெல்லிங் தட் எண்ட்ஸ் வித் எஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பசங்களுக்கு எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் சொல்லிக் கொடுப்பேன். அது எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். டூ கன்ஜெக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். கன்ஜெக்ஷன்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, 2 சென்டென்ஸை அது ஜாயின் பண்ணுறது. ஓகேங்களா? இட்ஸ் அ கனெக்டிங் வேர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த 2 பேர் ஆஃப் கன்ஜெக்ஷன்ஸ் எங்கே நான் கொடுத்துருக்கேன். தோ, பட், இன்னொன்று ஆஸ், ஸோ. ஐ ரிப்பீட், இங்கே நீங்கள் வந்து கன்ஜெக்ஷன்ஸோட எரரை நம்ம பார்க்க போகிறோம். அதை நான் எப்படி நான் சொல்வேன் அப்படின்னு பார்த்தோன்னா, தளபதி ரெண்டும் ஒரே சென்டென்ஸில் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், தோ ஒரு தலைன்னு வச்சுக்கோங்களேன், பட்டு தளபதி. அப்போ ரெண்டும் ஒரே சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் பாருங்கள். தோ ஹி கேம் லேட் பட் ஹி வாஸ் அலவுட். இதுக்கு தளபதி ஞாபகம் வச்சுக்கோங்க. தோ ஒரு கன்ஜெக்ஷன்ஸ், பட் ஒரு கன்ஜெக்ஷன். இது ரெண்டும் சேம் சென்டென்ஸில் வராது. இப்போ ஆன்சர் வந்து
நம்ம தலையும் விட முடியாது, தளபதியும் விட முடியாது. அதனால் நம்ம 2 விதமாக இது ஆன்சர் எழுதலாம். ஐ ரிப்பீட், இந்த கொஸ்டினுக்கு மட்டும் எரர் ஸ்பாட்டிங்கில் 2 டைப் ஆஃப் ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சராக வரும். ஒன்று தோ வச்சு நம்ம எழுதுறது, அதாவது தோ ஹி கேம் லேட், பட் இருக்க இடத்துல ஒரு கமா போடுங்க, ஹி வாஸ் அலவுட். இதில் நம்ம பட்டை விட்டுறோம், தோ மட்டும் பயன்படுத்தி இந்த சென்டென்ஸை எழுதுகிறோம். I repeat the answer. First type of answer வந்து though he came late, he was allowed. சரிங்களா? ஓகே, இன்னொரு ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா he came late but he was allowed. சரிங்களா? ஓகேவா? இப்போ இந்த 2 கன்ஜெக்ஷன்ஸும் ஒரே சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே நமக்கு எரர். 2 டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் இதில் எழுதலாம். அதே இந்த சேம் பேட்டர்ன் தான் அடுத்த செட் ஆஃப் கன்ஜெக்ஷன்ஸ்க்கும் ஆஸ் அண்ட் ஸோ இன்னொரு தளபதின்னு வச்சுக்கோங்க. 2ம் ஒரே சென்டென்ஸில் வரக்கூடாது. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஆஸ் ஹி ஒர்க் ஹார்ட் ஸோ ஹி காட் குட் மார்க்ஸ். இதுக்கும் 2 டைப் ஆஃப் ஆன்சர் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்தோம்னா ஆஸ் ஹி ஒர்க் ஹார்ட் ஹி காட் குட் மார்க்ஸ். சரிங்களா? ஓகே, ஆன்சர் செகண்ட் டைப் ஆஃப் ஆன்சர் என்ன அப்படின்னா ஹி ஒர்க்ட் ஹார்ட் ஸோ ஹி காட் குட் மார்க்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 2 கன்ஜெக்ஷன்ஸ் யூசேஜ் வந்து ரொம்ப அடிக்கடி ரிப்பீட் ஆகிற ஒரு ஈஸியான டைப் ஆஃப் கொஸ்டின் இது. நம்ம ஆக்சுவலாக சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் பேட்டர்னில் வரும். பட் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் வந்து இந்த தோ அண்ட் பட், ஆஸ் அண்ட் ஸோ 2 கன்ஜெக்ஷன்ஸும் எப்படி வந்து சேர்ந்து வராதுங்கிறதுக்கான ஒரு ரூலை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது ஆர்டிக்கல் ரூல்ஸ். ஆர்டிகல்ஸ் இஸ் வாஸ்ட் சப்ஜெக்ட். ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுவே நம்ம ஒரு ½ அன் ஹவருக்கு சாலிடாக சூப்பராக நம்ம வந்து படிக்கலாம். இங்கே ஆனால் இந்த ஆர்டிக்கல் யூசேஜில் ஆஃபன் ரிப்பீட்டடாக சில கீவேர்ட்ஸ் இருக்குது. ஆர்டிகல்ஸ் ஜென்ரலாக எங்கே யூஸ் பண்ணுறோம், ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கல் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டிக்கல் ஆன் வந்து இஸ் ஜென்ரலி யூஸ்ட் பிஃபோர் எனி வவல் சவுண்டிங் வேர்ட்ஸ். வவல் சப்தம் ஒலிக்கக்கூடிய வார்த்தைகள் முன்னாடி ஆன் அப்படிங்கிற இன்டெஃபினட் ஆர்டிக்கலை நம்ம பயன்படுத்தும். சரிங்களா? ஓகே, இது எப்படி கேட்டால் ரொம்ப வேகாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஷார்ட்கட் ஸ்மார்ட் மெத்தடில் இருக்கும். அது சிம்பிளாக சொல்ல போனால் இந்த கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் வெரி வெரி ஆஃபன் ரிப்பீட்டட் எரர்ஸ். என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனர், ஹோட்டல், ஆனஸ்ட், ஆர், ஹையர். இது எல்லாமே நம்ம வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஹெச். பட் டீப்பாக பார்த்தீங்கன்னா ஹெச் அங்கே சைலண்ட். அப்போ இந்த வேர்டு ஆனராக இருக்கட்டும், ஹோட்டல் இல்லை ஆனஸ்ட், ஆர், ஹையர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து சைலண்ட்டாக இருக்கிறதுனால அது வவ்வலுடைய சவுண்டை எடுத்துக்குது. சரிங்களா? அதனாலவே நம்ம இங்கே ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கலை தான் யூஸ் பண்ணணும். சரி, இது எப்படி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அப்படின்னு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இங்கேயுமே நான் உங்களுக்கு ஒரு செட் தான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். பாக்கி எல்லாத்துக்குமே ரைட் யூசேஜஸ் சென்டென்சஸோடு நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி, கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஹீ இஸ் அ ஆனஸ்ட் மேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம அந்த ஆர்டிக்கல் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஷார்ட்கட்டாக சில டீச்சர் சொல்லியிருப்பாங்க, ஏ வந்தால் ஆன் போடு, ஆன் வந்தால் ஏ போடு. தட்ஸ் ஆல்சோ ரைட் இன் சம் வே. ஆனால் ரைட் எக்ஸ்ப்ளனேஷனோடு சொன்னால் இங்கே ஹெச் சைலண்ட்டுங்கிறது தான். அப்போ ஆன்சர் என்ன எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா ஹீ இஸ் அன் ஆனஸ்ட் மேன். சரிங்களா? ஓகே, லெட் மீ ரீட் அ ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து நான் படிக்க போகிறது கரெக்டான யூசேஜ். சரிங்களா? ஐ ரீச்ட் an hour ago. And next one, there is an hotel near my home. He is an heir of the kingdom. வாரிசுன்னு அர்த்தம் அயர்னா. ஓகேங்களா? இட் இஸ் an honor to be a தமிழியன். சரிங்களா? இப்போ இது எல்லாத்துலேயுமே இந்த வேர்ட் ஹெச் வந்து சைலண்ட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து நீங்கள் ரொம்ப இங்கிலீஷ் யூசேஜில் ரொம்ப கவலைப்பட்டுலாம் டென்ஷனாக உங்கள் ஏஜுக்கு நீங்கள் வந்து யூஸே பண்ணாமலாம் விட்டுறாதீங்க. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கேதர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா
உங்களுடைய அந்த சிச்சுவேஷன்லேயே நீங்கள் கேட்க அது வந்து உங்களுக்கு அக்வெண்ட் ஆகிடும். இங்கிலீஷ் யூசேஜை ப்ரொனன்சியேஷன் வந்து சரியாக இருக்காதோன்னு கவலைப்பட்டுட்டு யூஸ் பண்ணாமல் மட்டுமே இருக்காதீங்க. த நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரீப்ளேஸிங் தேன் பை டூ. அதாவது தேன் அப்படிங்கிற வேர்டை வந்து டூவால் TO2ங்கிற வேர்டால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதுகிறோம். சரி, இது எந்தெந்த இடத்துல இந்த ரீப்ளேஸிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. I'll read it for you. Inferior, superior, junior, senior, prior, prefer are always followed by the word TO2. சரிங்களா? I repeat, inferior, superior, junior, senior, prior, prefer are always followed by TO2. சரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். Ram is inferior than Somu. இங்கே எரர் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம இந்த ஸ்மார்ட் மெத்தடில் பார்த்தோன்னா தன். அப்போ அதை நம்ம வந்து டூவால் ரீப்ளேஸ் பண்ணி எழுதுகிறோம். அப்போ ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா, ராம் இஸ் இன்ஃபீரியர் டு சோமு. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் நான் ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்கேன். ரைட் யூசேஜ், அதாவது கரெக்டான ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதை பார்ப்போம். ராம் இஸ் சுப்பீரியர் டு சோமு. இங்கே வேர்டு வந்து சுப்பீரியர் கீவேர்டு இருக்குது, டூவாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். த சேம் திங். நெக்ஸ்ட், ராம் இஸ் ஜூனியர் டு சோமு. சரிங்களா? அடுத்தது, ராம் இஸ் சீனியர் டு சோமு. இப்போ தான் எடுத்துகிட்டு எல்லாமே கொஸ்டினில் எப்படி வந்திருக்கும், தான் கொடுத்துருப்பாங்க. யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் இட் பை த வேர்ட் TO2. சரி, லாஸ்ட் எக்ஸாம்பிள். எனக்கு தெரிஞ்சு இந்த 15 இயர்ஸில் இந்த கொஸ்டின் வந்து 10th to 12th வரைக்கும் கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த எக்ஸாம்பிள் தான் அது. ஐ ப்ரிஃபர் காஃபி தேன் டீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எப்படி ஆன்சராக எழுத போகிறீங்க? ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. சரிங்களா? ஜஸ்ட் ரிமெம்பர் த கீவேர்ட்ஸ். என்ன நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்றும் ஆர்டிக்கல் ரூல்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் டைரெக்டாக அந்த வேர்டு வந்து வவ்வல்லே ஆரம்பிக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கான ஆர்டிக்கல் யூசேஜ். சரி, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பிரிங் அ அம்ப்ரல்லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் வவ்வல் ஆரம்பிக்குது, வவ்வல் சவுண்டாகவே இருக்குது. அதனால் ஆர்டிக்கல் ஏவை ஆனாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? அடுத்தது இந்த ரைட் யூசேஜ் இருக்கக்கூடிய இதே மாதிரி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் உங்களுக்கு ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அது என்னென்னு உங்களுக்கு நான் ரீட் பண்ணுறேன். திருக்குறள் இஸ் an excellent book. இப்போ அதில் வந்து இந்த வேர்டு எக்ஸலண்ட்காக ஆன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஈட்டிங் an apple is good. இதில் த சேம் திங், ஆப்பிள்காக ஆன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ am an Indian. உங்களுக்கு தெரியும் ஆன் யூசேஜ் தான் இதுலேயும். இண்டியனுங்கிற வேர்டுக்காக ஆன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ நீட் an orange juice. சரிங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் எரர். இது உங்களுக்கு ஈஸியாகவே டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். சில சமயம் ட்விஸ்டட் அந்த ஆனர் ஆர்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியும் உங்களுக்கு கேட்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிளாக டைரெக்டாக சவுண்டிங் வேர்ட்ஸ் உள்ளதும் உங்களுக்கு வரலாம். சரி, இந்த நெக்ஸ்ட் ஒன், இதுவும் பார்த்திங்கன்னா வெரி வெரி ஆஃபன் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃபார்ம் தான் இது. உங்களுக்கு இதுவும் ஆர்டிக்கல் யூசேஜ் தான். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டிக்கல்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் இன் எரர் ஸ்பாட்டிங். சரி, இதில் வந்து ரெகுலராக நீங்கள் எப்படி வந்து ஒரு வேர்ட் வவ்வலாக ஆரம்பிச்சதுன்னா அது வந்து ஆர்டிக்கல் ஆன் போடணுன்னு நினைப்பீங்களோ, இல்லை ஆனர் ஆரில் சொன்ன மாதிரி வவ்வல் சவுண்டு ஹெட் சைலண்ட்டாக இருக்கிறதுல வவ்வல் சவுண்டுக்கு ஆன் போடணும்னு யோசனை பண்ணிங்களோ, இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் த டாப்ஸி டர்வி, அதாவது அதனுடைய உல்ட்டா புல்ட்டான்னு வச்சுக்கோங்களேன். I'll read the எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரியும். அந்த கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு பார்ப்போம். யூனிவர்சிட்டி, யூனிவர்சல், யூஸ்ஃபுல், யூனியன், யுனீக், ஒன், யூரோப்பியன், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வவ்வலில் ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, உடனே இது வந்து வவ்வலில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து வவ்வல் சவுண்டுன்னு நினச்சிட்டு ஆன் போடுவீங்க. ஆனால்
in the words. Let me repeat the words. University, universal, useful, union, unique, European, one. எல்லாமே வவ்வலில் தான் ஆரம்பிக்குது. ஆனால் கான்சனன்ட் சவுண்டை எடுத்துக்கும். சரிங்களா? அப்போ இங்கே வவ்வல் வார்த்தைகள் எழுத்துக்கள் வந்து சைலண்ட்டாக இருக்குது. கான்சனன்ட் சப்தம் தான் ஒலிக்குது. யூனிவர்சிட்டி, யூனிவர்சல், யூஸ்ஃபுல், யூனியன், யூனிக் எல்லாமே ஒய் சவுண்ட் எடுத்துக்குது. யூரோப்பியனும் ஒன்னும் வந்து உங்களுக்கு டபிள்யூ சவுண்டு எல்லாம் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அதாவது கான்சனன்ட் சவுண்டை எடுத்துக்கும். இது எல்லாமே சிம்பிளாக. அப்போ கான்சனன்ட் சவுண்ட் எடுக்கிறதுனால ஆர்டிக்கல் அண்ட் வராது, ஆர்டிக்கல் ஏ தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஐ ரிப்பீட், கான்சனன்ட் சவுண்ட் எடுக்கிறதுனால இந்த வேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஆர்டிக்கல் அண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்டிக்கல் ஏ தான் யூஸ் பண்ணுறோம். சரி, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இது உங்களுக்கு டைரெக்டாக கொஸ்டினாக கொடுக்கல, டைரெக்டாக ரைட் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸாக கொடுத்துருக்கேன். ஐ ரீட் இட் ஃபார் யூ. ஹீ இஸ் அ university professor. This is a useful tool. I met a European. She gave me a 1 rupee coin. The sun rises in the east is a universal truth. எல்லா கீவேர்ட்ஸையும் பயன்படுத்தியிருக்கேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் எப்படி கொஸ்டின் ஃபார்மில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மெட் அன் யூரோப்பியன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். சிம்பிள் திங், இங்கே ஆர்டிக்கல் ஆன் வந்திருக்கு. இந்த கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. ஆர்டிக்கல் வந்துச்சுன்னா அந்த கீவேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனை ஏவால் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. சிம்பிள். சரிங்களா? கண்டிப்பாக இதையும் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஆஃபன் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் இது. எங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கூட வி யூஸ் டு கெட் சச் கொஸ்டின்ஸ். ஏன்னா இதில் தான் நம்ம ஈஸியாக மாட்டுவோம். ரூல் வந்து ரெகுலராக நம்ம ரூல்ஸை விட இந்த மாதிரி ரேர் ஆட் ரூல்ஸில் தான் நம்ம வந்து எரர் பண்ணுவோங்கிறதுனால இந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப யூனிக்கான கொஸ்டின்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒன் ஆஃப் தி அப்படிங்கிற ஃப்ரேஸை எப்படி நம்ம எரர் கண்டுபிடிக்கிறது. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸோ இல்லை வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனோ அதுமாதிரி டீட்டெயிலாக நம்ம போல் ஸ்மார்ட்டாக ஷார்ட்டாக டு த பாயிண்ட் ரோல் மட்டும் பார்க்குறோம். அந்த வகையில் ஒன் ஆஃப் தி அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்துச்சுன்னா அந்த நவுனில் எரர் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? நான் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது கொடுத்துருக்க சென்டென்ஸில் ஒன் ஆஃப் தி அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்துச்சுன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நவுன் அந்த பெயர் சொல்லில் ப்ளூரலாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து சிம்பிள் திங். ஒன் ஆஃப் தி அப்படின்னோன்னா சிங்குலர் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஒன் ஆஃப் தினா கூட்டத்தில் ஒன்று, குரூப்பில் ஒன்று. அப்போ அந்த நவுன் ஃபார்ம் வந்து ப்ளூரல் ஃபார்மாக தான் இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாய் அப்படின்னு கொடுத்தா பாய்ஸுன்னு மாற்ற போகிறீங்க, கேர்ள் அப்படின்னு கொடுத்தா கேர்ள்ஸுன்னு மாற்ற போகிறீங்க, சைல்டு அப்படின்னு கொடுத்தா சில்ட்ரன் மாற்ற போகிறீங்க, இல்லை சிட்டின்னு கொடுத்தா சிட்டிஸுன்னு மாற்ற போகிறீங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. I'll read the question for you. Chennai is one of the hottest city in India. அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எரர் வந்து நமக்கு கீவேர்டு ஒன் ஆஃப் திங்கிற ஃப்ரேஸ், எரர் வந்து நம்ம நவுன் சிட்டிங்கிற நவுனை சிட்டிஸின் ப்ளூரல் நவுனாக மாற்றுறோம். ஓகே, the next example. Sheila is one of the smartest girl in the class. ஒன் ஆஃப் திங்கிறது கூட்டத்தில் ஒன்று, குரூப்பில் ஒன்று. அதனால் அந்த கேர்ள் அப்படிங்கிற நவுன் ஃபார்மை சிங்குலரை ப்ளூரலாக மாற்றுறோம். ஷீலா இஸ் ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். இது வேறு வழி இல்லை. நம்ம ஹோல் லாட் ஆஃப் சென்டென்சஸை பார்க்குறத விட இது ரொம்ப ரிப்பீட்டடுங்கிறதுனால உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக இது நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் தான் வரும். இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார்ம் ஆஃப் எரர், வெரி ஆஃபன் ரிப்பீட்டட் எரர். இதில் நம்ம இந்த வேர்ட்ஸ் எண்டிங் இன் இஎஸ்டி, அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஃபார்மை மட்டும் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். எந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி வேர்டுமே வில் பி ப்ரிசீடட் பை ஆர்டிக்கல் டி. இப்போ ரிச்னு ஒரு வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் என்ன? ரிச்சஸ்ட். அப்போ இந்த மாதிரி ரிச்சஸ்ட் அப்படின்னு சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வேர்டுக்கு முன்னாடி டெஃபினட் ஆர்டிக்கல் தி தான் யூஸ் பண்ணணும்.
ஓகேங்களா? சரி, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ராம் இஸ் ரிச்சஸ்ட் மேன் இன் த வில்லேஜ். அப்போ டெஃபினட்டாக ஆர்டிக்கல் வந்து நம்ம இங்கே டெஃபினட் ஆர்டிக்கல் தி சேர்த்து இது எழுதுகிறோம். அப்போ எழுதுனா அது எப்படி மாறும்? ராம் இஸ் தி ரிச்சஸ்ட் மேன் இன் த வில்லேஜ். சரிங்களா? இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரி சூப்பர்லேட்டிவ் இஸ் ப்ரிசீடட் பை, அதாவது சூப்பர்லேட்டிவ் வார்த்தைக்கு முன்னாடி தி ஆர்டிக்கல் பயன்படுத்தணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். கோலி இஸ் டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். ஆன்சர் இது எப்படி மாறுது? டாலஸ்ட்டுங்கிறது சூப்பர்லேட்டிவ், ஸோ அதுக்கு முன்னாடி திங்கிற ஆர்டிக்கல் டெஃபினட் ஆர்டிக்கல் சேர்க்குறோம். கோலி இஸ் தி டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் ப்ளூரல் ஃபார்ம்ஸ். ப்ளூரல்ஸ் எதுவுமே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆனால் சில வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம அதில் நிறையா ரூல்ஸ் இருக்கு இல்லையா? எது வந்து இஎஸ்ஸாக மாறும், எது வந்து எஸ் மட்டும் போடுவோம், அந்த மாதிரி இட்ஸ் அ வாஸ்ட் டாபிக். ஆனால் இங்கே வந்து ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வச்சு நமக்கு வரக்கூடிய எரர் ஸ்பாட்டிங்கிற வந்து ஒரு நான் சின்ன செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நான் இங்கே உங்களுக்கு ட்ராஃப்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் பார்ப்போம். இப்போ லெஃப்ட் சைடில் இன்கரெக்ட் வேர்ட்ஸ் எப்படி இருக்கும், அதாவது கொஸ்டினில் எப்படி வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ரைட் சைடில் வந்து கரெக்ட் வேர்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ வேர்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம், உங்களுக்கு புரியும். சிஸ்டர் இன் லா, இது வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்ம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா சிஸ்டர் இன் லாஸ் அப்படின்னு தான் எழுதுவோம். அதாவது லா பக்கத்தில் எஸ் சேர்த்து எழுதுவோம். ஆக்சுவலாக அப்படி இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸில் அப்படி வராது. சிஸ்டர் பக்கத்தில் எஸ் சேர்த்து எழுதணும். அதாவது சிஸ்டர் இன் லாங்கிறது வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து கரெக்ட் ஃபார்ம் வந்து சிஸ்டர்ஸ் இன் லா. சேம் வே பிரதர் இன் லா எப்படி ப்ளூரல் ஃபார்ம் வரும்னா பிரதர்ஸ் இன் லா. மதர் இன் லா த சேம் வே மதர்ஸ் இன் லா. ஃபாதர் இன் லா ஃபாதர்ஸ் இன் லா. சரிங்களா? இது வந்து ஆஃபன் ரிப்பீட்டட். அந்த மாதிரி இந்த சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கேட்டகரி இருக்குது. அது எப்படின்னா, இப்போ ஃபர்னிச்சருங்கிற வேர்ட் எடுத்துக்கோங்களேன். இட்ஸ் ஆல்ரெடி இட் இஸ் அ சிங்கிள் யூசேஜ் விச் டசன்ட் கேரி எஸ் ஃபார் இட்ஸ் ப்ளூரல் ஃபார்ம். அதாவது ப்ளூரலாகவும் சிங்குலராகவும் ஒன்றாகவே செயல்படக்கூடிய வார்த்தைகள். ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு வேர்டே கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் ஃபர்னிச்சர். ஓகேங்களா? அப்போ சென்டென்ஸில் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஐ பாட் நியூ ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ அந்த ஃபர்னிச்சர்ஸுங்கிற எஸ் சேர்த்து எழுதியிருக்கிறது தான் எரர் அங்கே. அது நீங்கள் ஃபர்னிச்சர் அப்படின்னு இங்கே எரரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். அதே சேம் வே ஸ்டேஷ்னரிஸ் அப்படிங்கிறது கிடையாது, இது ஸ்டேஷ்னரி ஒய் தான். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டே கிடையாது. நம்ம ஜென்ரலாக கேஷுவலாகவே நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவோம். ஐ கேதர்ட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன்ஸ்ங்கிறது வேர்டு யூசேஜ் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஜஸ்ட் சி த ப்ளூரல் ஃபார்ம்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். அகெயின் another important ஆர்டிக்கல் ரூல் தான். நீங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், வவல்ஸ் முன்னாடி ஆன்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம் ஒன்று. ரெண்டாவது வவல் சவுண்டு வரக்கூடிய வார்த்தைகளுக்கும் ஆன் யூஸ் பண்ணுறோம். மூணாவது கான்சனன்ட் சவுண்டு வரக்கூடிய வவல் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு ஏ யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எம்ஏ, எம்எல்ஏ, எம்காம், பிஎஸ்சி இந்த மாதிரி ஒரு டிகிரியோ இல்லை ஒரு அப்ரிவேஷன் டைப்போ இருக்கிற இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிக்கல் ஆன் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 சென்டென்சஸ் பாருங்களேன். ஹீ இஸ் ஆன் எம்ஏ கிராஜுவேட் அப்படின்னு தான் ரைட் யூசேஜ். அதாவது உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஹீ இஸ் அ எம்ஏ கிராஜுவேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன நினைப்போம், எம் வந்து ஒரு கான்சனன்ட் தான், அதனால் ஏ தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே இந்த எம்ங்கிறது வந்து இஎம் எம் அப்படின்னு சவுண்ட் எடுத்துக்கிறதுனால, அது வவல் சவுண்ட் எடுத்துக்கிறதுனால அதுக்கு நம்ம ஆர்டிக்கல் ஆன் போடுறோம். சரிங்களா? சேம் வே
இது இன்னொரு ட்ரிக்கு, சிம்பிள் ட்ரிக்கு. ஏ வந்தால் ஆன் போட போகிறீங்க, ஆன் வந்தால் ஏ போட போகிறீங்க. சிம்பிள் திங். ஓகே. ஆனால் அந்த கீவேர்ட்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சவுண்ட் வச்சு தான் இது மாறுது. ஷீ இஸ் an MLA. ஷீ இஸ் an MCom கிராஜுவேட். இதெல்லாம் ரைட் யூசேஜ். ஓகேங்களா? இப்போ அதே இது அந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோன்னா ஷீ இஸ் an பிஎஸ்சி கிராஜுவேட். அப்போ இந்த பி சவுண்ட் வரதுனால உங்களுக்கு அங்கே ஆன்ங்கிறத போடுறோம். இந்த கீவேர்ட்ஸ் வந்து வெரி ஆஃபன் ரிப்பீட்டட் எரர்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் யூசேஜ் ஆஃப் பிட்வீன் அண்ட் அமங். யோசனை பண்ணி பார்த்தா போத் சீம்ஸ் சிமிலர் இல்லையா? ஆக்சுவலாக அப்படி இல்லை. சிம்பிள் திங். பிட்வீன் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு இடையில மட்டும் நான் எதுவுமே, இப்போ ஒரு சாக்லேட் ஷேர் பண்ணுறீங்கன்னா ரெண்டு பேர்னா பிட்வீன் யூஸ் பண்ணுங்க. அதே சாக்லேட்டை ரெண்டு பேருக்கு மேலே, 3 அல்லது 3 பேருக்கு மேலே நீங்கள் ஒரு குரூப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னா அமங்குன்னு யூஸ் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம், கொஸ்டின் பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூட் த ஸ்வீட்ஸ் பிட்வீன் த எல்கேஜி கிட்ஸ். அப்போ இங்கே யாருக்கு இடையில நம்ம வந்து ஸ்வீட்ஸை ஷேர் பண்ண போகிறோம்? எல்கேஜி கிட்ஸ். அப்போ இட் இஸ் த குரூப் இல்லையா? அப்போ இங்கே எரர் வந்து அது குரூப்பாக இல்லை 2 பேரான்னு பார்க்குறச்ச இது குரூப். அதனால் பிட்வீனை நம்ம வந்து அமங்கால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஆன்சர் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் த ஸ்வீட்ஸ் அமங் த எல்கேஜி கிட்ஸ். பிட்வீன் ஃபார் 2 people அண்ட் யூஸ் அமங் ஃபார் மோர் தென் 2 people. இப்போ 2 peopleக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஷேர் த கேக் அமங் ராஜ் அண்ட் மோனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ராஜுங்கிறவங்களுக்கும் மோனிக்குங்கிறவங்களுக்கு இடையில 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு இடையில கேக்கை ஷேர் பண்ணோம். அப்போ 2ங்கிறதுனால இங்கே அமங்குங்கிறது எரர், பிட்வீனுங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆன்சராக எழுதுகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து எரர் ஸ்பாட்டிங் இன்றைக்கி ரொம்ப ஸ்மார்ட் மெத்தடாக, ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம டீட்டெயிலாகவே நிறைய ரூல்ஸே பார்த்துருக்கோம். நம்ம கிளாஸ் 10க்கு இது நிறையவே தேவையான ரூல்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு இது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வீடியோவை 2 or 3 பாருங்கள். 1. செகண்ட் ஸ்டெப், நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை, எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஒவ்வொரு ரூலுக்கும் மினிமம் ஒவ்வொரு கொஸ்டினை காப்பி பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்லைடையும் கொஸ்டினை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை ஒரு செல்ஃப் டெஸ்ட்டாக நீங்கள் எழுதி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் உங்களை நீங்களே அசஸ் பண்ணிக்கிட்டால் தான் எந்த அளவுக்கு நீங்கள் இதில் எக்ஸல் பண்ணியிருக்கீங்க, நல்லா உங்களுக்கு கான்செப்ட்டு மெமரைஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஜஸ்ட் இது வாட்சிங் த வீடியோ மட்டும் இட்ஸ் நாட் கோயிங் டு இனஃப். நீங்கள் கண்டிப்பாக இந்த டாப்பிக்லாம் ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் என்னுடைய பிளாக் ஸ்பாட்டில் இது உங்களுக்கு அசஸ்மெண்ட் டூல்ஸ், அசஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் அந்த அசஸ்மெண்ட்டை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர்ஸை வந்து நீங்கள் ஒரு செல்ஃப் கொஸ்டின் பேப்பர் மாதிரி நீங்களாக கொஸ்டின் எடுத்துகிட்டு நீங்களாகவே ஆன்சர் பண்ணிவிட்டு அதை கரெக்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் மற்றும் மார்க் ஸ்கோரிங் ஏரியாஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.